வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது 24,778ங்க. 24,778க்கு மேல இருக்கிறது பையபோ லைனை கொடுத்திருந்தேன். மார்க்கெட்டு இன்னைக்கு எக்ஸாக்டா அந்த இடத்துல இருந்து பையபோ லைன்ல இருந்து 2 ரெசிஸ்டன்ஸை போய் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருந்து போனாங்க, திருப்பி வராங்க, திருப்பி வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் அடிச்சதுதான் இன்னைக்கு டார்கெட்டுங்க. எகெயின் வந்தவர் அதே பையபோ லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு கீழே வந்துட்டாரு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய டிசிஷன். இது நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் போஸ்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல கொடுத்ததுங்க. இதுக்கு மார்க்கெட்டு இவ்வளவுதான். அதான் இந்த பையபோ லைன்ல எடுத்தா செல்பி, அதாவது 2 டார்கெட்டை அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு ஓவரால் மொமெண்டமே அவ்வளவுதான். எகெயின் எங்க வாழ்ந்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு நேற்று க்ளோசிங் பிரைஸுக்கும் மேல இருக்காரு, அவ்வளவுதான். சரிங்க, இதை பத்தி நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ஸ் வேல்யூ கொடுத்திருந்தேன். அது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,700 கால் 124 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த 124 இருந்து 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. 180க்கு மேல கிட்டத்தட்ட 208 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு. இதுதான், இதுக்கு மேல வர முடியல, அவ்வளவுதான் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து அந்த டார்கெட் அங்க இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான், அதுக்கு கீழே வர முடியல. நேற்றே நான் கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எவ்வளவு அழகா ஆக்ட் ஆயிருக்குன்னு பாத்துங்க. நான் எதுக்காக இந்த விலையை சொல்லணும், மார்க்கெட்டு இந்த 109ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும் சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் கீழே இறங்கல, ஃபர்தரா இவ்வளவு ஃபால்லையும் வந்து அந்த விலையை தொடல. அப்ப மார்க்கெட்டு அப்சைட்ல இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் காமிக்குது, அவ்வளவுதான். சரிங்களா, பார்த்தா தெரியுது இல்லைங்களா. 125 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 134 ரூபாயில க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நேற்று க்ளோசிங் வேல்யூக்கு மேல இருக்கும் அப்படிங்கறத இது இண்டிகேட் பண்ணுது, அவ்வளவுதான். ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. இதுல உங்களுக்கு பார்க்கும்போது கிளாரிட்டியோட இருக்கும். சரிங்க, அதே புட் சைடு பார்த்துடலாம். 124ங்கிற விலையை அவரால் தொடக்கூட முடியல இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே. நான் கொடுத்த 2 சப்போர்ட்டையும் கீழே ஃபர்தரா உடைச்சாங்க. திருப்பி வந்து அதே இடம், ஏன் இந்த வேல்யூலாம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்களே பழைய வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, நான் எதற்காக அந்த விலை கொடுக்குறேன், ஏன் மார்க்கெட் அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து சிந்திக்கிறதுக்கான ஒரு பதிவு தவிர இது நான் கால்ஸ் கொடுக்கணுமோ அல்லது இந்த காலை நீங்க எடுத்து நீங்க செய்யுங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அது எங்க போனாலும் அந்த வேல்யூக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கும், அவ்வளவுதான். இது நான் கொடுக்கறதுனால அதெல்லாம் இல்லைங்க, மார்க்கெட்டோடைய வேல்யூஸ், அவ்வளவுதான். நான் இப்பவும் சொல்றேன், இந்த விலை ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டுமே. சரிங்களா, அது போக முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கே கொடுத்துருக்கேனே தவிர இது ஏன் வருது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க, அவ்வளவுதான். மார்க்கெட்டை மேக்ஸ் மூலமா படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப சுலபமா இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடருக்கு முக்கியமா வந்து நாலேஜ் கண்டிப்பா தேவைங்க. ஒரு அசம்ப்ஷன் ட்ரேடிங்ல மட்டும் யாரும் இறங்காதீங்க. சரிங்களா, இது நான் கொடுத்திருந்த வேல்யூ. இன்னைக்கு நான் காலையில போஸ்ட் பண்ண வேல்யூ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு நான் மார்னிங் கொடுத்திருந்தது இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நான் எடுத்து ட்ரேட் பண்றதுக்கு எடுத்தது. ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட் அதோட பிரில்லியன்ட், அவங்க வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் படி 98 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் 132 அப்படிங்கிற டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கு மேல 172 இன்னைக்கு அடிக்க முடியவில்லை. இந்த ஸ்ட்ரைக் அதே மாதிரி 24 ரூபாய்க்கு வரவில்லை. ஆனா இங்க 98 ரூபாய் அவங்க ரிஜெக்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அதுல இருந்து ஃபர்தரா டவுன் ஆயிட்டே வந்தாரு. இவர் இந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்த இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆனது 700ங்க, சாரி 800, 24,800. அதுவே நான் ட்ரேட் பண்றதுக்கு எடுத்தது
8750. ஆனா இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் இங்க வந்து பாருங்க 800 கால் எடுத்திருந்தீங்கன்னா இது லோ பிரீமியம், நான் அதனால இதை எடுக்கல. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரம். ஏன்னா இவரு இந்த 22 ரூபா அப்படிங்கிற விலையை அங்க கொடுத்துட்டாரு. சரிங்களா? அது எவ்வளவு தூரம் எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் நம்ம வேல்யூஸ் எடுக்க முடியுங்க. நீங்க நான் கொடுக்குற வேல்யூஸை எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் அங்க ரியாக்ட் பண்ணிருக்குங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இது இங்க 69 ரூபால அவர் அரெஸ்ட் பண்ணி கீழே விடுறாரு. 69 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆனவர் 115 ரூபா போனது இன்னைக்கு மார்க்கெட்டு. அவர் மேல டார்கெட் அடிக்க முடியுமா அடிக்க முடியாதா அப்படிங்கிறத கரெக்டா இந்த மூணாவது சப்போர்ட்ல 22 ரூபா தான் டிசைட் பண்ண முடியுங்க. நான் எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கூட என்னால அதை வந்து கரெக்டா ஃபைண்ட் பண்ண முடியல. பட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எங்க மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல ஓபன் ஆகுதோ அவர் 150 பாயிண்ட் கீழே இறங்குவாரு, அதாவது மூணாவது சப்போர்ட்டுக்கு வருவாரு அப்படிங்கிறது தான் இங்க ரூல். ஸோ அப்படி வந்தவர் இங்க 22 ரூபாய்க்கு எடுத்து உங்களுக்கு 58 ரூபா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. போதுங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா போதுமானது. மார்க்கெட்டை நீங்க ஓஏ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷன் எதோ சொல்லுவாங்க, செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ, செல்லிங், எல்லாம் எது நடந்தாலும் சரிங்க. இந்த வேல்யூல நடக்காம வேற எங்கேயும் நடக்காது. நீங்க இதை வந்து எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. சரிங்க. நம்ம நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கலாம், எக்ஸ்பைரி வேற. ஸோ நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா நான் காமிச்சிடுறேன் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நான் எதனால இந்த வேல்யூஸ்ல உள்ள கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு மேக்சிமம் கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு அப்படின்னா 24,752 இருந்து 852 வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி 885 போகலாம் அதிகபட்சம், அதற்கு மேல வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா நாளும் பெரிய மொமெண்டம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் லீவ் நினைக்கிறேன், ஹாலிடேவா இருந்ததுனால இந்த மார்க்கெட்டுடைய பெருசா மொமெண்டம் இல்லை. நாளைக்கு ஒருவேளை பெருசா இருந்தாலும் இருக்கலாம். அதற்கு பையபோ லைன்ங்கிறது 24,802 அப்படிங்கிறது செயல்படுங்க. அங்கிருந்து மேல போகும்போது 24,852 நோக்கி போகலாம் ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ். அதற்கும் மேல போகும் பொழுது 24,885 இன்னைக்கு ஹை. அதற்கும் மேல போகும்போது 24,912 அண்ட் 24,936. அதையெல்லாம் உடைக்கும் போது 24,985 இருந்து 25,019 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது ரெசன்ஸா செயல்படுறது. இதே சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,770க்கு கீழே வந்தாலே மார்க்கெட் செல் பிலோ லைனை கிராஸ் பண்றாருன்னு அர்த்தம். மேக்சிமம் 24,700 வரைக்கும் வருங்க. சாரி, இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு ரேஞ்சுங்கிறது 24,700 இருந்து 852 இருக்குங்க. 150 பாயிண்ட்டுகள். அது எங்க ஓபன் ஆகுறாரோ அதை பொறுத்து தான். பிளாட்டா டவுனா ஓபன் ஆனாருன்னா இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது 852க்கு போனாருன்னா 700 நோக்கி வரலாம். இவ்வளவுதான் மார்க்கெட். சிம்பிளா பாருங்க, வேற எதுவும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்மளுடைய கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூஸ் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அதை எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, போதுமானது. எந்த ட்ரேட் எடுத்தாலும் மினிமம் 6 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்க. அதுக்கு மேல மார்க்கெட்ல வேடிக்கை பார்க்காதீங்க. சரிங்களா? மார்க்கெட்டுங்கிறத நானும் இல்ல வேற யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்ம இருக்கலாம்னு சொல்லதான் முடியும். ஆனா அந்த வேல்யூ சொல்லும். 6 பாயிண்ட்னா 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சொல்ற மாதிரி மார்க்கெட் இருக்கோ, நம்ம ஒன்றும் மார்க்கெட்ல ராஜால இல்லை. எனக்கு நாளைக்கு ட்ரெண்ட் என்னன்னு தெரியாது. நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதனுடைய வேல்யூஸை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க கத்துக்கணும். இங்க மேல ஒரு 200 பாயிண்ட் ஓப்பன் ஆகுமா அல்லது கீழே 200 பாயிண்ட் ஓப்பன் ஆகுமா, இட்ஸ் நாட் அ கேம்பிளிங் பிஸ்னஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லுதோ அதை வச்சு ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் பாருங்க, போதுமானதுங்க. ஓகே, சப்போர்ட்டுங்கிறது 24,752 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா செயல்படும். அதற்கு கீழே போகும்போது 24,700 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதற்கும் கீழே போறாரு அப்படின்னா 24,652 ஒரு சப்போர்ட்டா செயல்படுங்க.
அதையும் கீழே உடைக்கும் போது 24,622 வரைக்கும் போக வாய்ப்புண்டு. அதுக்கு கீழே போனார்னா 24,582ங்க. இதற்கு கீழே போக நாளைக்கு வாய்ப்பு தெரியலை. ஏன்னா இதுக்கு கீழே போனா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க, 522 அண்ட் 404. சரிங்களா? இதுக்கு கீழே போறாரான்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஸ்விங் லோவை தான் நீங்க சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணணுமே தவிர நீங்க இதுக்கு கீழே போக வாய்ப்பு இல்லைங்க. நாளைக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்குமா? ஆனால் எக்ஸ்பைரி, அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. மார்க்கெட்டை அதனுடைய வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, போதுமானது. இதற்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம். 24,750 காலும் அதே 24,900 புட்டு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் சேம் நியரஸ்ட் வேல்யூ 100 ருபீஸ்க்கு பக்கமா இருக்கிறதுனால இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். இந்த விலை என்ன சொல்லுது அப்படின்னா 99 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடியவர் தான் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக போறாருன்னு அர்த்தம். நாளைக்கு உதாரணத்துக்கு 24,750 கால் 99 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு மட்டும்தான் இங்க சொல்ல முடியும். அவருடைய முக்கியமான பாயிண்ட்ங்கிறது 108 முக்கியமான விலையா செயல்படும். அதுக்கு மேல போனாருன்னா 121, 163, 198 இந்த 3 வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. இது போனாலே போதுமானது. சப்போர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ இன்னைக்கு வச்சிருக்க லோவை எடுக்கலாம், பட் எடுக்கல. நீங்க வேணும்னா தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. இந்த லோல உடைக்க வாய்ப்புண்டு, அதனால எந்த சைடுமே நான் எடுக்க விரும்பல. 62.40 முக்கியமான விலையா செயல்படுங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து கவனமா செய்யுங்க. பிரீமியம் எரேஸ் நிறைய இருக்கும். அப்படி பயமா இருக்குன்னு தெரியுங்கிறவங்க இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்து பண்ணுங்க, போதுமானது. இதே வந்து புட் சைடு அதே 99 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைடு நோக்கி போகுங்கிறத மறந்துடாதீங்க. இதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 136, 166 செயல்படும். அதுவே வந்து இவருடைய முக்கியமான விலைங்கிறது 86.95ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். இவருக்கு முக்கியமான சப்போர்ட்னா 68, 26 செயல்படும். இதெல்லாம் நான் ஏன் கொடுக்குறேன்னு நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? யாரோ கொடுக்கறத நானே கொடுத்தாலும் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாதீங்க. ஏன் வருது அப்படின்னு யோசிங்க. நாம மார்க்கெட்டை படைப்பவர்கள் கிடையாது. மார்க்கெட் எந்த வேல்யூல போகுதோ அதை கூட டிராவல் பண்ணணும், ஜேர்ன் பண்ணணும். தவிர நம்ம புதுசா ஒரு கோடு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்க கூடாது. மார்க்கெட்டுடைய வேல்யூஸ்குள்ள நம்மளும் மூவ் பண்ண கத்துக்கணும். சரிங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுங்க, கிளாஸ் இருந்ததுனால. ஏதாவது தகவல் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னாலும் நான் இமீடியட்டா உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.